வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். இப்போ பொதுவாக ஒரு பஞ்சாங்கம் பார்த்து பழக்கப்படாத குடும்பங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜோதிடரை போய் அணுகும்போது அவங்க வாயிலிருந்து நீங்கள் நினச்ச விஷயம்தான் வரும் அப்படின்னு போவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் ஜோதிடர் யாருமே எப்போவுமே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜோதிடரே கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கிறத அவங்க உள்வாங்கி அவங்க மனசுலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அவங்க சொல்லும்போது அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஜோதிடரானவர் உங்களுக்கு சரியான ஜோதிடராக இருக்க முடியும். நீங்கள் அணுகிற ஜோதிடர். அப்போது அந்த ஜோதிடர் வாயில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதோ அல்ல உங்களுக்கு கெடுதலான விஷயத்தை சொல்கிறதோ அதெல்லாம் உங்கள் நேர காலங்கள் படிதான் வரும். அப்போது உங்களுக்கு நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னா ஜோதிடர் வாயில் வர்றது எல்லாமே உங்களுக்கு கெடுதலான விஷயங்களை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்ல ஜோதிடர்கிட்டையே நீங்கள் அலசி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நல்ல ஜோதிடர்கிட்டையே உங்கள் கெட்ட நேரத்தில் போய் உட்காந்து கேட்டிங்கன்னா அவர் ஜோதிடர் வாயிலேருந்து வர்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு கெட்டதாகத்தான் வரும். இதுவே ஒரு சாதாரணமாக இப்போ தான் படித்து கொண்டு இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுக்கு நல்ல நேரத்தில் போய் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக தான் வரும். அப்போது உங்கள் நேர காலங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு ஜோதிடர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் உங்கள் செவிக்கு விழுகும். அப்போது உங்களை ஆட்டி படைக்கக்கூடியது கிரகங்கள் தான். உங்களுக்கு நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் கொடுக்கறது எல்லாமே கிரக நிலைகள் தான். அப்போது உங்களுக்கு கிரக நிலைகள் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய அனுபவம் இல்லாத நபராக இருந்தாலும் சரி, புதிதாக இப்போது தான் போய் ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் அந்த ஜோதிடர்கிட்ட இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகத்தான் போய் சேரும். இதுவே உங்களுக்கு கெட்ட நேரத்தில் இருக்கீங்க, பஞ்சாங்கம் நல்லா பார்க்க தெரியும், நிறைய ஜோதிடர்களை நீங்கள் போய் அணுகி இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் கெட்ட நேரத்தில் பேசும்போது அவர் வாயிலேருந்து வரதெல்லாம் உங்களுக்கு கெட்டதாகத்தான் வரும். ஆக ஜோதிடர்கள் கிட்ட இருந்து வர நல்ல வார்த்தைகளும் கெட்டதான வார்த்தைகளும் உங்கள் ஜாதகத்திலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜோதிடர் மேலே பழி சுமத்த முடியாது. எல்லாம் உங்கள் நேர காலங்கள் படிதான் உங்கள் செவிக்கு நல்லதும் கெட்டதும் போய் சேருகிறது. ஆனால் காலச்சக்கர ஜோதிடமானது இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்பாற்பட்ட விஷயமாகும். ஏன்னா இது சிவனுடைய சக்கரத்தில் போய் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா உங்கள் நேர காலங்கள் சரியில்லைனாலும் அந்த நேர காலத்தை முடிந்தவரை சரியாக்கி கொடுத்து விட்டு உங்கள் பிரச்சனை 2 வருஷம் கழிஞ்சு ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிவிக்கும். அப்போ நேர காலத்தை முன்கூட்டியே உங்களுக்கு இப்போவே தெரிவித்து அதுலேருந்து நீங்கள் திருத்திடுவீங்க. அடுத்ததாக ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போவே அந்த பிரச்சனையை திருத்திடுவீங்க. இதுதான் கால பைரவர்கிட்ட இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தின் சக்தி. அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதகப்படி ஒரு சிக்கல் ஒரு 2 வருஷம் கழிஞ்சு வருது அப்படின்னா இப்போவே அதுக்குண்டான விஷயத்தை இங்கே காலச்சக்கரத்துலேருந்து நீங்கள் கேட்டுக்குவீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் இறந்த காலம், அதாவது 2.5 வருஷம் கழிஞ்சு நீங்கள் அந்த இடத்துல
அந்த நேர காலத்தில் இருக்கும்போது இப்போ இருக்கிற காலம் வந்து இறந்த காலமாயிடும். இதுதான் வந்து கால பைரவர் காலச்சக்கரமானது உங்களுக்கு என்ன பண்ணுது, இறந்த காலத்தை மாற்றி கொடுத்து நிகழ்காலத்தை சரி செய்து எதிர்காலத்தை மாற்றி கொடுக்கறது. இதுதான் வந்து விதி கணக்கை மாற்றுறது அப்படிங்கிறதுங்க. உங்கள் விதியை வந்து மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதலான விஷயத்துலேருந்து உங்களை வந்து மாற்றி கொடுக்கும் இந்த காலச்சக்கரமானது. அப்போது இந்த காலச்சக்கர ஜோதிடத்தை வந்து நீங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறப்பவே வந்து அதில் கண்டிப்பாக முழுமையான பயபக்தி இருந்து, பயபக்தி இல்லைனாலும் ஒரு மரியாதை இருந்து நீங்கள் பார்த்து ஒரு ப்ரீ பிளானாக நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய பரிகாரத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் லாங்காக வந்து சேஃப்டியான லைஃபுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃபாக இருக்கும். எந்த ஒரு சிக்கல் பிரச்சனைகளும் வராது. அந்த தோஷம் செய்யும் போதும் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு சிக்கல்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் காட்டுமே தவிர்த்து தோஷம் பரிகாரம் செஞ்சிங்கன்னா சிக்கல்களே வராது. அதுதான். அப்போ எல்லா நேரமும் ரொம்ப மனது அமைதியாக இருக்கும். உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து தான் எல்லா காரியங்களையும் எதிர்கொள்வீங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் நல்லா பஞ்சாங்கம் பார்க்குறவங்க, சாஸ்திரத்தை அதிகமாக கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்க, அப்படி இருந்து வர்றவங்க யாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பல ஜோதிடர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க. வெளியே இறங்கி எந்தெந்த ஜோதிடர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து இறங்கி தான் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தை வந்து ஒரு தெளிவான ஜோதிடர்கிட்ட கொடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. அது போக உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே. அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். வெளியே இறங்கியணும். பல ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகி உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பல ஆலோசனைகள் ஒவ்வொருத்தங்கக்கிட்ட இருந்து வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் இந்த ஆலோசனைகள்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே உங்கள் வயதே ஒரு 50-55க்கு மேலே ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வயதினரனால் முடியறது இம்பாசிபிளான விஷயம். அப்படி அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வயதினராக இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பல ஜோதிடர்கிட்ட நீங்கள் கொடுத்து அலசி ஆராய்ச்சி பண்ணுறோங்கிற டைமில் என்ன பண்ணிடுறீங்க, நீங்களே வந்து ஜாதகம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குற ஜோதிடர்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாதுங்க. உண்மையாக உங்கள் ஜாதகம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டு அதில் வரக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சுட்டு லைஃப்பில் நிம்மதியாக லைஃப் லாங்காக செட்டில் ஆகி நிம்மதியான லைஃப்பை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு என்ன தீர்வு, என்ன தோஷ பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணிக்க முடியும். இல்லை தோஷமே இல்லாத ஜாதகங்களும் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேவையில்லை. அதெல்லாமே காலச்சக்கர ஜாதக கட்டத்தில் பார்த்தாலே தெரியும் தோஷம் உள்ளவர்களா தோஷம் இல்லாதவர்களா என்று. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரமானது வந்து உங்களுக்கு 30 நாள் நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஹோமத்தில் பண்ணுறதோ கிடையாது, இல்லை மந்திரங்கள்னாலையும் கிடையாது. இந்த பரிகாரம் 30 நாள் ஆனது. இந்த 30 நாள்லையும் உங்கள் பிரச்சனைக்கு எந்த கடவுளை என்ன டைமில் போய் வழிபட்டால் உங்கள் தோஷம் கட்டாகி போயிடும் அப்படிங்கிற கணக்கை தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த 30 நாளில் எந்த கடவுளை போய் நீங்கள் கும்பிடணும், எந்த நேரத்தில் கும்பிடணும், எப்படி கும்பிடணும் அப்படின்னு அந்த 30 நாளுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். அப்போ அந்த 30 நாளில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தோஷங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு கட்டாகி விலகி போயிடும். அதுக்கப்புறம் 30 நாளுக்கு அப்புறமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரி, யாரோட
ஆலோசனையும் எனக்கு தேவையில்லை, நான் பண்ணுறதே கரெக்டுன்னு சொல்லி உங்கள் கால்களை முன்னோக்கி வைத்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, யாரோட பிடிமானமும் இல்லாமல். ஆனால் 30 நாளில் அந்த முதல் நாள் நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி பரிகாரம் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது அப்போதைக்கு உங்களால் வாய் வழியாக சொல்ல தெரியலைனாலும் உங்களுக்கு உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு வாரங்கிறப்பவே உங்களுக்கு மெயினான உங்கள் தோஷத்துலேயே எதிரி, உங்கள் வாழ்க்கையில் லைஃப் டைமில் மெயின் எதிரி யாரோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் செயல்பட்டாங்களோ, எந்த விஷயம் செயல்பட்டதோ அது ஒரு வாரத்தில் இல்லை ஒரு சிலருக்கு முதல் நாள்லையே கண்ணு முன்னாடி காட்டும். அதே சமயத்தில் அதை அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்டு மறையிறது நல்லா தெரியும். இந்த தோஷம் அப்படிங்கிறது யாராவது மூலியமாக தான் உங்களுக்கு வரும். மெயினாக யாராவது ஒரு மூலியமாக, ஒரு மனிதர்கள் மூலியமாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த மனிதர்களுக்குமே பாம்புக்குமே கனெக்ஷன் இருக்குது. அதாவது நாகங்கள். உங்களுக்கு தோஷம்னாலே அந்த நாகம்தான் உங்களுக்கு தோஷம். உலகத்தில் உங்களுக்கு உண்டான தோஷ நாகம் பாம்பு உலகத்தில் எங்கேயோ வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அந்த நாகத்துக்கும் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய நபருக்கும் கனெக்ஷன் ஆகிடும். அந்த நாகம் உங்களுக்கு தோஷமாக உருவெடுத்து வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நாகம் உங்களோட சேர்ந்து இந்த பூமியில் எங்கேயோ கண்ணு கெட்டாத மூலையில் ஏதோ ஒரு துருவத்தில் போய் அது வாழ்ந்துட்டுருக்கும். அந்த பாம்பு நினச்ச மாதிரி அது எப்படியெல்லாம் வளையுதோ அப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை ஒரு பிடிமானமே இல்லாமல், ஒரு வரிசையில் இல்லாமல் திடீர்னு மாறும். அந்த தோஷம் உங்ககிட்ட இருக்குங்கிறப்ப அது எப்படி வளைஞ்சிக்கிட்டே இருக்கோ அதுபோல் உங்கள் லைஃப்பில் திடீர்னு வளைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வு அது எந்த வகையிலன்னு உங்களால் கைக்குள்ளேயே பிடிக்க முடியாத அளவுக்கு போகும். அந்த பாம்பு வளையிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் தோஷம். இது உண்மையாலுமே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தோஷத்துக்கு உண்டான பாம்பு அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோட சிக்னல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள்கிட்ட போய் தாக்கும். அந்த மனிதன் தான் உங்களை அஃபெக்ட் பண்ணுவாப்பில். அவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் குடைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். மனித ரூபத்தில் வேலை செய்கிற இடம் இப்படி குடைச்சல் கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த பாம்பு உங்கள் தோஷத்துக்கு உண்டான பாம்பு எங்கேயோ உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பாம்பு எங்கேயெல்லாம் எப்படியெல்லாம் வளையுதோ அப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இங்கே வளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு பிடிமானமே இல்லாமல். அப்போது அந்த தோஷத்துக்கு தான் ஒரு சிலர் இந்த பாம்பை நான் இந்த உடம்புல வளைஞ்சிட்ருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வளைஞ்சிட்ருக்கிறேன், இந்த பாம்பை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன இறங்கிடுறாங்க, இதில் போயிடுறாங்க. மெடிடேஷன் சொல்லிவிட்டு அங்கங்கே கிளாஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்லிகிட்டெல்லாம் போகிறாங்க. கண்டிப்பாக அதனாலையெல்லாம் அவங்களால முடியாது. அதெல்லாம் தோஷம்தான். யாருனாலையும் அந்த பாம்பை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த பாம்பை ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்துகிற பெரிய பெரிய குருக்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போது முருகரெல்லாம் அந்த மாதிரி தான் உடம்பில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க பாம்பை ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டுவாங்க. இந்த பாம்பு வளையிறத இதெல்லாம் ரொம்ப பெரிய கடுமையான விஷயங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட பனியில் போய் தவம் இருந்து பண்ணுவாங்க. சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நகரத்தில் இருக்கிறவங்கனால இந்த பாம்பை வளைவை யாருனாலையும் எல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. இதுக்காக கிளாஸ் போகிறது எல்லாமே வேஸ்ட்டுங்க. அப்போது இந்த பாம்பு தான் நம்ம தோஷம். உடம்பில் முதுகெலும்பு அப்படியே முதுகில் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிலை இல்லாமல்
தடுமாற்றத்தில் தான் போகுங்க அந்த தோஷமானது. இதனால் மன அழுத்தம், உடம்புலையும் நோய்கள் இதெல்லாமே வந்து வயதாக ஜாஸ்தி ஆகிடும். மூளையிலையும் வந்துட்டு ரொம்ப பாரம் அதிகமாகிடும். அப்போது இந்த பாம்பு வந்து நீங்கள் இங்கே இந்த 30 நாள் பரிகாரம் காலச்சக்கரப்படி நீங்கள் முதல் நாள் பண்ணும்போது அப்படிங்கிறப்பவே என்ன ஆகிடும், அந்த பாம்பு வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எங்கே அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பாம்பு இருக்கோ அந்த பாம்பு வந்து அப்படியே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த 30 நாள்லேருந்து அந்த முதல் நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் இந்த பரிகாரம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அந்த பாம்பு எங்கேயோ இருக்கிற உங்கள் தோஷத்துக்கு உண்டான பாம்பு வந்து இறந்து போயிடும். மறைஞ்சிரும், இல்லைன்னா உங்களை விட்டு நீங்கிடும். உங்களுக்கும் அந்த பாம்புக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து நீங்கிடும். அப்போது எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களோ அத்தனை மனிதர்களுக்கும் தோஷங்கிற பாம்பு வந்து உயிரோட இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அப்போது அந்த தோஷத்துக்கு அந்த பரிகாரம்னு அந்த பாம்புக்குன்னு பரிகாரம் தான் அந்த காலத்துலேருந்து பாம்புக்குன்னு பரிகாரம்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அதோட முழு விவரமான பரிகாரம் எப்படி பண்ணணுங்கிறது காலச்சக்கரத்தில் தான் 30 நாள் கால நேரங்கள் படி எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நாங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் படி உங்களை நாங்கள் செய்ய வைக்கும்போது தான் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தோஷ பாம்பானது உங்களை விட்டு வெளியே போயிடும். அந்த உயிரோடு எங்கேயோ இருக்கிற பாம்புக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு வாரத்துலேயே கட் ஆகும், இல்லை ஒரு மாதத்துலேயும் கட் ஆகிடும். ஆக மொத்தம் 30 நாள் அப்படியே கட் ஆகிடுங்க. ஒவ்வொருத்தங்களோட தோஷத்தோட தன்மை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தங்க முன்ஜென்ம கர்மாக்கள் இருக்கும், அது டக்குன்னு கட் ஆகும், இல்லைன்னா அந்த 30 நாளுக்குள்ளே இடைப்பட்ட காலத்துலேயும் கட் ஆகிடும். இந்த மாதிரி பாவக்கணக்கு, கிரக தோஷங்கள் எல்லாமே இந்த 30 நாளில் நாங்கள் அதெல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு விட்டுருவோம். அதுக்கப்புறமா தான் 30 நாளுக்கு அப்புறம் அப்படியே நீங்களாக சுயமாக உங்கள் கால் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க, யாரோட தயவு இல்லாமல். அப்படியே நடக்கத்தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட எதிர்கால நோக்கம் என்னங்கிறத கரெக்டாக போய் ரீச் பண்ணுவீங்க. ரீச் பண்ணி உட்காருவீங்க, அதில் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்களை தேடி எல்லாமே வரும். பணம், சொந்தம், பாசம், உறவுகள் எல்லாமே வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இன்னும் உங்களுக்கு நீங்கள் நல்ல பலன் இந்த பூமியில் பெற்றது போக இன்னும் 4 பேர்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வந்து காலச்சக்கரப்படி 30 நாள் பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கி உங்களை நாங்கள் செய்ய வச்சுருவோம். அதுக்கு வந்து தான் நீங்கள் வந்து 15,000 பரிகார தோஷம் அப்படின்ட்டுருக்கு, காலச்சக்கர தோஷ பரிகாரம் அப்படின்னு அதை நீங்கள் பண்ணுவீங்க. இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கால் பண்ணி இல்லை நேரில் வந்து கேளுங்க. நன்றி நேயர்களே.